dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டர்ல அயனிக் கண்டக்டன்ஸை எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கிற டாபிக்ல உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னீங்க. அந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மெட்டாலிக் கண்டக்டன்ஸை நம்ம ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா வீட் ஸ்டோனை பிரிட்ஜை வச்சு மெட்டலோட ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் உங்களால் ஈஸியாக கண்டக்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா அதோட இன்வெர்ஸ் தான். பட் வீட் ஸ்டோன் பிரிட்ஜை நம்மளால ஒரு அயனிக் சொல்யூஷன்ல நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ தட் எப்படி நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அயனிக் கண்டக்டன்ஸை பொறுத்தவரை நமக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ல நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண போறோம், அதில் ஏசி கரண்ட்டை பாஸ் பண்ண போறோமா டிசி கரண்ட்டை பாஸ் பண்ண போறோமா, இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம டிசி கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன்ல கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதோட காம்போசிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ தட் நம்ம டிசி கரண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஏசி கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம எதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறது, எதோட லென்த் எடுத்துக்கிறது. நான் முதல்ல இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு வெசல் ஸ்பெஷலாக டிசைன் பண்ண வெசலை நான் எடுத்துக்கிறேன். இந்த வெசலில் பார்த்தீங்கன்னா 2 பிளாட்டினம் எலக்ட்ரோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளாட்டினம் எலக்ட்ரோடில் பிளாட்டினம் பிளாக்கை பார்த்தீங்கன்னா கோட் பண்ண போகிறேன். பிளாட்டினம் பிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளாட்டினத்தை ஃபைனாக டிவைட் பண்ண அந்த சின்ன சின்ன இதுதான் பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் பிளாக். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் பிளாட்டினம் மேலே கோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட லென்த் பார்த்தீங்கன்னா எல் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நீங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் லென்த் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட இன்வெர்ஸ் தான் கண்டக்டன்ஸ். திஸ் இஸ் ஹவ் we can find out the conductance of ionic solution. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் இல்லை கெமிஸ்ட்ரியில் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னோட வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வில் மேக் இட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, டேக் கேர்.